மாணவர்களுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய கிளாஸ்ல நாங்க 2017ஆம் ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற கடந்த கால வினா வணிக கல்வியினுடையது பார்க்க போறோம். தொடர்ச்சியாக நாங்க 5 கேள்விகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸாக இருக்கிற பார்ட் 1 பகுதியில் இருக்கிற கேள்விகள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுல நாங்க இன்றைய கிளாஸ்ல 6வது கேள்வியிலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இருக்கிறது எல்லாருக்கும் விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். அப்ப 6வது கேள்வியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொன்னா வணிக நிறுவனங்களுடன் தொடர்புடையதான சில குணாம்சங்கள் கீழே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ரைட். நான் உங்களுக்கு முதல் சொல்லி தந்திருக்கிறேன். இப்படி கேள்விகள் வரும்போது முதலாக நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் போயிட்டு என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடணும். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் தனியுடைமை வணிகத்துக்கு பொருத்தமான குணாம்சங்களை கொண்ட, அப்ப தனியுடைமைக்கு மட்டும் பொருத்தமான குணாதிசயங்கள் அல்லது குணாம்சங்கள் அல்லது பண்புகளை காட்டக்கூடிய விடை தொகுதி என்ன செய்யுங்கன்னு சொன்னா தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் 7வது கேள்வியை பாருங்க, பங்குடைமை சம்பந்தமா பேசியிருக்கிறார். அதே மாதிரி 8வது வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய இயல்புகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அப்ப இந்த கேள்விகளை நாங்க அணுகின்ற போது எங்களுக்கு சில நாலேஜ் தேவைப்படும் வணிக அமைப்பு சம்பந்தமாக. ரைட். அது சம்பந்தமான ஒரு குட்டி நாலேஜ் ஒன்று எடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம், இந்த பேப்பர் ஆன்சருக்கு எப்படி நாங்க எடுக்க போறோம், அதே மாதிரி கேள்விகளை எப்படி நாங்க அணுக போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். அப்ப நான் அதோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ரைட். சரி. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய குட்டி விஷயமா இருக்கும். அதாவது வணிக அமைப்பினுடைய ஒரு குறுகிய பாடமாக ஷோர்ட்டாக சில விஷயங்கள், முக்கியமான இந்த பேப்பருக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்காக சொல்லப்படுற குறுகிய விஷயங்களை மட்டும் பார்த்துக்கொள்வோம். ரைட். அப்ப வணிக அமைப்பை பொறுத்தளவுல நிறைய வணிக அமைப்பு இருக்கு. தனி உடைமையா இருக்கலாம், பங்குடைமையா இருக்கலாம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியா இருக்கலாம், கூட்டுறவாக இருக்கலாம். ரைட். இப்படி நிறைய வணிக அமைப்புகள் இருக்கு. அது உரிமை அடிப்படையிலாக இருக்கலாம், அல்லது இலாப நட்டம் அடிப்படையிலாக இருக்கலாம், அதாவது நோக்கம் அடிப்படையிலன்னு சொல்லிட்டு வகை பிரித்தல் நடைபெறும். அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். சோ இங்க நாங்க பார்க்க வேண்டியது தனி உடைமை, பங்குடைமை, அதே மாதிரி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியில ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டோம்னா அதுக்கு நாங்க ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அப்ப நாங்க இங்க ஷேர் பண்ணி இருக்கிற இந்த எக்ஸல் ஷீட்ல பாருங்க. ரைட். வணிக அமைப்புல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், தனி உடைமை, பங்குடைமைன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். அதுல தனி உடைமைன்றது தனி ஒரு நபரால என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு வணிக அமைப்பாகவும், அதே மாதிரி பங்குடைமையை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 தொடக்கம் 20 பங்காளர்களை கொண்ட, ரைட், பங்காளர்களை கொண்ட, பார்ட்னர்ஸை கொண்ட ஒரு வணிக அமைப்பாகவும் காணப்படும். அதுல 2 பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 1890ஆம் ஆண்டினுடைய பங்குடைமை கட்டளை சட்டமும் 20 பேர் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டமும் வரையறை செய்கின்றன. எப்படி இருக்கும்போது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தனி உடைமை சட்ட ஆளுமை இல்லை, அதே மாதிரி பங்குடைமையும் சட்ட ஆளுமை இல்லை. அதாவது என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கணும் என்று சொன்னா தனி உடைமையில அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கும், பங்குடைமையில அதுல இருக்கிற பார்ட்னர்ஸ் யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது குறிப்பிட்ட நபர்கள் இருந்தா அவங்க மீது தான் எடுக்க முடியுமே தவிர அவங்க வைத்திருக்கின்ற வணிக நிறுவனத்தின் மீது என்ன செய்ய முடியாது, நாங்க வழக்கு தொடர முடியாது. அப்ப சட்டத்தின் முன் தனி ஒரு மனிதனாக கருதப்பட மாட்டார்கள். சோ அதனாலதான் தனியுடைமையும் பங்குடைமையும் சட்ட ஆளுமை இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி நட்ட பொறுப்புங்கிறது இரண்டிலேயுமே வரையறுக்கப்படல. அப்ப எவ்வளவு நட்டம் வந்தாலும் தனி ஒரு நபராக அவர் தான் என்ன செய்யணும் என்று சொன்னா பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பதிவு கட்டாயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எஸ், பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை, ஆனா பதிவு செய்யலாம். அதாவது பொது பெயர்ல இருக்கின்ற பட்சத்துல. அப்ப இந்த சட்டத்துல போயிட்டு நாங்க இரண்டையும் பதிவு செய்யலாம்டா 1918ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் நாங்க என்ன செய்யலாம், இந்த வியாபார நிறுவனங்களை, வணிக அமைப்பை நாங்க என்ன செய்யலாம், பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தனியுடைமை நிறுவனங்களை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோமலாக ஒரு வணிகத்தினுடைய பேராக காணப்படும். இப்ப ரமேஷ்ங்கிறவர் நடத்துறாருண்டா ரமேஷ் தளபாட நிலையம்டா பதிவு செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது.
ரைட். அதுவே அவர் பொது பேர்ல உதாரணத்துக்கு குளோபல் குளோபல் ஃபர்னிச்சர் சென்டர் அப்படின்ற மாதிரி குளோபல் அப்படின்னு பொதுவான பேரை வச்சாருந்தாலும் அவர் பதிவு செய்யறது கட்டாயம் இல்லை, ஆனா பதிவு செய்யலாம். அவர் பொது பேர்ல இருந்தா பதிவு செய்யலாம். அதே மாதிரி இந்த பங்குடைமை அடையாளம் கண்டுகொள்றது அப்படின்னு சொன்னா குமுது என் பிரதர்ஸ், ராம் அண்ட் சன்ஸ், அந்த எண்ட் யூஸ் பண்ணி அங்கால சகோதரர்கள் அல்லது பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி, பிரதர்ஸ் என்ன சகோதரர்கள், அதே மாதிரி சன்ஸ் சொன்னா மகன்மார்கள் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இங்கிலீஷ்ல தான் நினைமா போடுவாங்க குமுது என் சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அப்ப இப்படி வரும்போது அது பங்குடைமைன்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும், அடையாளம் கண்டு கொள்ளுதல் வேண்டும். இது ஷோர்ட்டாக எங்களுக்கு தனியுடைமை சம்பந்தமாகவும் பங்குடைமை சம்பந்தமாகவும் என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிந்திருத்தல் வேண்டும். ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா நாங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பங்குடைமையை பொறுத்தளவுல ஒரு சில விஷயங்கள் காணப்படுது. ரைட். அந்த பங்குடைமையில என்ன விடயம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நாலேஜுக்காக தெரிந்திருத்தல் வேண்டும். என்னண்டா அதுல இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? பங்குடைமைக்கு பங்குடைமை ஒப்பந்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்கு 1890ஆம் ஆண்டு. இது அதுல சில சட்டங்கள் பங்குடைமை சம்பந்தமாக சொல்லப்படுது. அந்த விடயங்களை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்திருத்தல் வேண்டும். ரைட். அந்த விடயம் சம்பந்தமாக நான் இப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷேர் பண்றேன், அதை உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இந்த இருக்கு பங்குடைமை. சோ பங்குடைமை சம்பந்தமாக சில விஷயங்கள் இருக்கு, அதை நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பங்குடைமையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சது 2 பேர், அதிகூடியது 20 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்ததாக இந்த பங்குடைமை கட்டளை சட்டம் 1890ஆம் ஆண்டினுடைய பங்குடைமை கட்டளை சட்டத்துல 24வது பிரிவுல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடயங்களையும் நாங்க பார்க்க வேணும். அப்ப ஒரு பங்குடைமை ஒன்று இருக்குமாக இருந்தால் அதனுடைய ஒப்பந்தம் 3 விதமாக அமையலாம். ஒன்று வாய்மொழி மூலமாக அல்லது நடத்தை மூலமாக அல்லது எழுத்து மூலமாக. அப்ப பங்குடைமை கட்டளை சட்டத்தின் படி பாத்தீங்கன்னு சொன்னா 1840ஆம் ஆண்டினுடைய 6ஆம் இலக்க வணிக மோசடி தவிர்ப்பு சட்டத்துல ஆக குறைந்த மூலதனம், சரியா, அதாவது பங்குடைமை நிறுவனம் ஒன்றினுடைய தொடக்க அதாவது ஆரம்ப மூலதனம் 1000 ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருக்குமாக இருந்தால் அந்த பங்குடைமையை நாங்க ஒப்பந்தத்தை நாங்க எழுத்து மூலம் வச்சு கொள்றது நெல்லம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை சட்டத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப அநேகமாக எல்லாமே எழுத்து மூலத்துலதான் அமைய போகிறது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இதுல என்ன சட்டங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பங்காளர்களுடைய மூலதனத்தை, அது ஒப்பந்தம், அது நீங்க பங்குடைமையில நீங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் இணைஞ்சு செய்து கொள்ற ஒப்பந்தம். அதே மாதிரி இங்கால ஒரு பக்கம் சட்டமும் இருக்கு. அப்ப ரெண்டையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, குழப்பிக்க கூடாது. இப்ப நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்கும் பாருங்க. 1890ஆம் ஆண்டினுடைய பங்குடைமை கட்டளை சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட அப்படியே நான் என்ன செய்ய போறேன், எங்க பங்குடைமை ஒப்பந்தத்தையும் ஒப்பிட்டு சொல்ல போறேன். எப்படின்னா பங்காளர் மூலதனத்தினை சமமாக ஈடுபடுத்துதல் வேண்டும் என்று சொல்லி பங்குடைமை கட்டளை சட்டம் சொல்லுது. ஆனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவங்க குறிப்பிட்ட அளவு ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதமா போட்டிருக்கலாம். அதை என்ன செஞ்சிருப்பாங்க, ஒப்பந்தத்துல குறிப்பிட்டு இருப்பாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, சமனா தான் போடணும். இரண்டாவது விஷயம், பங்காளர்கள் அவர்களது மூலதனத்துக்கு வட்டி பெறுவதற்கு உரித்துடையவர் அல்ல. அப்ப மூலதனம் இட்டாங்கண்டா அது ஒரு மூலதனமாக இருக்கும், அடுத்தது அவருக்கு லாபம் அல்லது நட்டம் வரும். ஆனா அவர் அந்த இட்ட மூலதனத்துக்கு வட்டி பெறுறதுக்கு உரித்துடையவர் அல்ல என்று சொல்லுது. ஆனா இவங்க என்ன செய்யலாம், ஒப்பந்தத்துல சில வேலைகள் போட்டிருக்க முடியும். அதே மாதிரி பங்காளர்கள் லாப நட்டத்தினை சமமாக பகிர்ந்தல் வேண்டும். ஏன் சமமாகத்தான் மூலதனத்தை ஈடுபடுத்தணும் சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனா ஒப்பந்தம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட சதவீதத்துல எவ்வளவு அவங்க என்ன செய்யறாங்க, மூலதனம் இடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பகிர்ந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துல என்ன செய்யலாம், அவங்க போட்டு எழுதியிருக்கலாம். அது அவங்களோட பங்குடைமை ஒப்பந்தம். ரைட். பங்குடைமை நிர்வாகத்தில் அனைத்து பங்காளர்களும் பங்கு பற்றுதல் வேண்டும், ஆனால் சம்பளம் பெற உறுத்துடையவர் அல்ல. பொதுவாக அதுல இருக்கிற எல்லாருமே பார்ட்னர்ஷிப், அவங்களுக்கு இடையில ஒரு பொண்டு இருக்கும். அப்ப அப்படி பொண்டு ஒன்று இருக்கும் போது அவங்க என்ன செய்யலாது, அதுல அவங்களும் ஒர்க் பண்றாங்க, லாபம் கிடைக்கும் நட்டம் கிடைக்கும், அது பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க சம்பளம் பெற முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க என்ன செய்யலாம், இவ்வளவு வேலை செய்யறாருன்னா இவருக்கு இவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒப்பந்தத்துல போடுபட்டிருக்கலாம். அதே மாதிரி பங்காளர்களின் பற்றுகளுக்கு வட்டி அறவிடப்பட முடியாதுன்னு
சட்டம் சொல்லுது பற்றுனா உங்களுக்கு தெரியும், அதாவது சொந்த தேவைக்காக அங்க நிறுவனத்தில் இருக்கிறவர் நிறுவன சொத்தை எடுப்பாராக இருந்தால் அது பற்றாக கருதப்படும். அந்த பற்றுக்கு வட்டி அறவிடப்பட முடியாதுன்னு பங்குடைமை கடலை சட்டம் சொல்லுது. ஆனா அவர் பற்றுக்கு வட்டி அறவிடப்படுமா இல்லையான்னு சொல்லி ஒப்பந்தத்துல போட்டிருக்கலாம். அதே மாதிரி பங்காளர் ஒருவர் அவரது மூலதனத்துக்கு மேலதிகமாக பங்குடைமைக்கு கடன் வழங்கி இருந்தால் அதற்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படல் வேண்டும் என்று சொல்லி பங்குடைமை ஒப்பந்தம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஆனா ஒப்பந்தத்துல அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போட்டிருக்கலாம். அப்ப 5% விட குறைய போட முடியாது, ஆனா கூட்டி உடவுனாலும் போட்டிருக்க முடியும். அடுத்தது, பங்குடைமை நிறுவனம் சார்பாக பங்காளர்கள் தனிப்பட்ட ரீதியாக மேற்கொண்ட செலவுகளை பங்குடைமை வணிகமானது அவர்களுக்கு மீளச் செலுத்துதல் வேண்டும். எஸ், அது உண்மைதானே. ஏன்னு சொன்னா நீங்க நிறுவனத்தினுடைய நிறுவனத்துக்காக ஒரு செலவு ஒன்றை செய்றீங்கன்னா அந்த செலவை என்ன செய்யணும், அந்த நிறுவனம் உங்களுக்கு தரணும். இப்ப உதாரணத்துக்கு அவசரமாக டெலிபோன் பில் ஒண்ணு கட்ட போறீங்க, நிறுவனத்துல காசு தரல, நீங்க நிறுவனத்துக்காக உங்களோட காசை கொடுத்து கட்டுறீங்கன்னா நிறுவனம் என்ன செய்யணும், அந்த காசை உங்களுக்கு மீள செலுத்த வேணும்ங்கிறது சட்டம். ஆனா ஒப்பந்தத்துல அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் செய்து கொள்ள முடியும். அனைத்து பங்காளர்களின் சமத்துவத்துடன் புதிய பங்காளர் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்ப எல்லாரும் ஒப்புக்கொண்டாதான் புதிய பங்காளர் ஒருத்தரை நாங்க சேர்க்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுதோ. அதே மாதிரி பங்குடைமை வணிக நடவடிக்கை தொடர்பாக உருவாகும் பொதுவான பிரச்சனைகளின் போது பங்காளர்களின் கூடுதல் வாக்குகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் பங்குடைமை நிறுவனத்தின் தன்மை மாற்றம் செய்யும் எந்த ஒரு நடவடிக்கையும் அனைத்து பங்காளர்களின் சம்மதமின்றி மேற்கொள்ள முடியாது. அப்ப ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒன்று நீங்க கொண்டு வர போறீங்க என்றாலும் அதுக்கு எல்லாருடைய அனுமதியும் சம்மதம் இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை ஒன்று வரக்குள்ள அது தீர்க்கக்குள்ள ஓட் பண்ணி தான் தீர்க்கணும் என்று சட்டம் சொல்லுதோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 10வது, பங்குடைமை நிறுவனத்தின் கணக்கேடுகளை பிரதான காரியாலயத்தில் வைத்திருத்தல் வேண்டும் என்பதுடன் தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை பரிசீலனை செய்வதற்கு பிரதி செய்வதற்கு எல்லா பங்காளர்களுக்கும் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில நாங்க இந்த சட்டங்களை பார்க்க கூடியதாக இருக்கும். இது இன்னும் ஒரு விஷயம், பங்குடைமை சம்பந்தமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அடுத்த விடயமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த கம்பெனி, இந்த கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. இந்த கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வரையறுக்கப்படாத கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கம்பெனி, பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. அதுல வரையறுக்கப்படாத கம்பெனின்னு சொன்னா நட்ட பொறுப்புங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்காது. நம்ம மேல பார்த்தோம் அந்த தனி உடைமை பங்குடைமை மாதிரி நட்ட பொறுப்புங்கிறது வரையறுக்கப்படாட்டி அது வரையறுக்கப்படாத கம்பெனி என்றும், நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றும், பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிண்டா உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொகைக்கு நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. அதாவது அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இவ்வளவு தொகை வந்துச்சுன்னா அந்த தொகை வரைக்கும் நான் நட்டத்தை என்ன செய்வேன், பொறுப்பெடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்படியாக ஒரு கூட்டிணைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், அதுவும் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. உதாரணமாக கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை சொல்லுவாங்க. சோ நாங்க கண்டுபிடிக்கும் போது GTE லிமிடெட் அப்படின்ற மாதிரி அதனுடைய பெயர் வரும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த வரையறுக்கப்படாத கம்பெனி இருக்கட்டும், பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியும் இருக்கட்டும். நான் பொதுவாக இப்ப அடுத்ததாக மெயினா பார்க்க வேண்டியது இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனி. அந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனியை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனின்னு சொன்னா தனியாருக்குரியதாக காணப்படும், அது எங்களுக்கு தெரியும். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு சொல்லும் போது வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு சொல்லும் போது அதையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 2ஆக பிரிக்க போறோம். வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிங்கும் போது தனியாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்று சொல்லும் போது பொதுமக்களுக்கு பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதிக்கடன் பத்திரங்களையும் வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டதும் ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை 1ஆகவும் உச்ச எண்ணிக்கை வரையறையற்றதுமான ஒரு கம்பெனி அமைப்பு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. அப்ப வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்று சொல்றது அரச கம்பெனி கிடையாது. அதாவது பொதுமக்களுக்கு பங்குகளையும் தொகுதி கடன் பத்திரங்களையும் வழங்கி என்ன செய்யலாம், அவங்க மூலதனங்களை திரட்டி கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் இங்க பொது கம்பெனின்னு சொல்றாங்க. இந்த பொது கம்பெனியும் 2ஆக வகைப்படுத்தப்படும். ஒன்று என்னன்னு சொன்னா பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி, பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு.
ரைட். அப்ப பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி அப்படின்னு சொன்னா இந்த மேல பார்த்தமே இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லிட்டு இதுல பட்டியல் படுத்தப்படலைன்னு சொன்னா அது பட்டியல் படுத்தப்படாத கம்பெனி. அது ஒன்லி லிமிடெட் என்ற பெயர் மட்டும்தான் அதுக்கு வரும். லிமிடெட் இந்த இருக்கு எல்டிடி என்று மட்டும்தான் நிறுவனத்தினுடைய பேர்ல இங்க வந்து சேரும். அதுவே அதுவே ரைட் வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருந்த பொது வரையறுக்க பட்டியலிடப்பட்ட கம்பெனி அந்த பொது கம்பெனி பட்டியலிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி யூஸ் பண்ணுவோம். பிஎல்சி ரைட். என்னது பிஎல்சி. அப்போ ஒன்று எப்படி வரும்னு சொன்னா எல்டிடி வரும் லிமிடெட் என்று சொல்லிட்டு. ஏன் லிமிடெட் என்று சொல்றோம்? ஏனென்றா அது பட்டியல் படுத்தப்படல. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பிஎல்சி அப்படின்னு சொல்லி வருமாக இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக காணப்படும். அதுலயும் பொது வரையறுக்கப்பட்ட கம்பெனி எப்படி இருக்கணும்? பட்டியல் படுத்தப்பட்டதாக காணப்படும். இவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க பிவிடி ரைட். எப்படி வரும்? பிரைவேட் தனியார் வரையறுக்கப்பட்டது பிவிடி எல்டிடி இப்படி நீங்க பார்த்திருப்பீங்க ரைட். நீங்க பார்த்திருப்பீங்க. சோ பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லி இவர் வருவார் வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி ரைட். இவங்க இரண்டு பேர்லயும் என்ன விஷயம் நாங்க பார்க்க வேணும்னா இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி உச்ச பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை இங்க பார்த்திருப்போம். பங்குடைமையில பங்காளர் அதே மாதிரி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை நாங்க யூஸ் பண்ணும்போது பங்குதாரர். சோ உச்ச பங்குதாரர் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா 50ஆகவும் இங்க வரையறை இல்ல. இங்க குறைந்தது பாத்தீங்கன்னா 1 சொல்லி இருக்கு. அதே மாதிரி பங்குகள் மூலம் பங்குதாரர்கள் மத்தியில தான் என்ன செய்யப்படும்? மூலதனம் வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியில சேகரிக்கப்படும். ஆனா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில் அப்படி இல்லை. பொதுமக்களுக்கு என்ன செய்வாங்க? பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதி கடன் பத்திரங்களையும் வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்வாங்க. ஆக குறைந்த பணிப்பாளர் எண்ணிக்கை ஒன்றாக காணப்படும். இங்க ஆக குறைந்த பணிப்பாளர் எண்ணிக்கை அதாவது டிரெக்டர் போர்ட்ல ஆக குறைஞ்சது 2 பேர். இங்க ஆகக்கூடியது ஒருத்தர். அதிகமாக எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி முன் விவரணம் வெளியிட முடியாது. ஏனென்றா முன் விவரணம்ங்கிறது ஆவணம்ங்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அதாவது பொதுமக்களும் என்ன செய்யுங்க இந்த பங்கு வளங்கள் வழங்கி அதுக்கு பங்குகளுக்கு அந்த அதாவது பங்குகள் எங்கிட்ட இருக்கு நீங்க என்ன செய்யுங்க எங்கள்ட்ட இருந்து பங்குகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆவணம். அப்ப இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியில மூலதனம் பங்குகள் வந்து பங்குதாரர்கள் மத்தியில தானே திரட்டப்படுது. அதனால என்ன இஷ்யூன்னு சொன்னா இத அவங்க என்ன செய்யாது வெளியிட முடியாது. அதுவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரு வெளியிடப்படும். ஏனென்றா பொதுமக்களுக்கு பங்குகள் மற்றும் ஊதி கடன்களை வழங்கிதான் மூலதனத்தை திரட்டி கொள்வார் என்ற அடிப்படையில இதுதான் விஷயமாக காணப்படும். ரைட். பிரேஸுக்கு பாங்க சொல்லுது கொஞ்சம் அப்படியே இருங்க. அது முடிய அப்படியே தொடருவோம். ரைட்.
ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், அப்ப இப்படியான விடயங்கள் தான் இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிலையும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிலையும் வரப்போகுது. வரையறுக்கப்பட்ட கரை கடைந்த கம்பெனின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்ட கம்பெனில ஒரு வகை இருக்கு. அது என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நாட்டுல கூட்டிணைப்பு செய்யப்பட்டு இன்னும் ஒரு நாட்டுல அதனுடைய பிரான்ச்ச அல்லது அதனுடைய நிறுவனத்தை கொண்டு இயங்குமாக இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனியாக காணப்படும். சோ இந்த இவ்வளவு நாலேஜையும் வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்னும் இந்த தனியார் கம்பெனிலையும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிலையும் இன்னும் சில விஷயம் இருக்கு. அது நாங்க தேவைப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளும். இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்கட பேப்பருக்கு வருவோம். பேப்பருக்கு வருவோம். சோ அதுல நாங்க என்ன செய்யலாம், விடைய பெற்றுக்கொள்ளலாம், இவ்வளவு நாலேஜையும் வச்சுக்கொண்டு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த கல்வி பொது தராதர பத்திர இந்த 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான எழுதப்பட்ட இந்த எக்ஸாம் பேப்பர்ல நாங்க பார்க்க போறது இந்த 7வது கேள்வி. ரைட், 7வது கேள்வி, சாரி 6வது கேள்வி. 6வது கேள்வியில பாருங்க, வணிக நிறுவனங்களுடன் தொடர்புடைய சில குணாதிசயங்கள்ல அவங்க தனி உடைமையை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க தனி உடைமை எது பங்குடைமை எதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். மற்ற மற்ற நிறுவனங்களும் என்னென்னு சொல்லிட்டு அதனுடைய விஷயங்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தொகுதி கடன்களை வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அது வராது, அது வராது. அப்ப எங்களுக்கு அது பிழைன்னு தெரியும். அதே மாதிரி வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு, எஸ் அது ஒரு வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு தான். அதே மாதிரி சட்ட ஆளுமை இல்லதான். அதே மாதிரி வணிகத்தை பதிவு செய்தல் கட்டாயமானது, கட்டாயமா இல்ல, பொது பேர்ல இருந்தா மட்டும் பதிவு செய்யலாம், அதுவும் கட்டாயம் கிடையாது. சுதந்திரமான தீர்மானம் எடுத்தல், எஸ் தனி உரிமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு அனுகூலமா இருக்கிறது இந்த சுதந்திரமாக தீர்மானம் எடுத்தல்ன்ற பண்பும். நிதி கூற்றுகளை பிரசுரித்தல் கட்டாயமானது இல்ல, அது கம்பெனிகளுக்கு தான் பொருந்தும். அப்ப இது வராது. அப்ப ஆன்சர் என்ன? பி, சி, இ என்கின்ற ஆன்சர். அப்ப 3வது ஆன்சர் சரியான ஆன்சராக கருதப்படும். ரைட், 3வது ஆன்சர். அதுல உங்களுக்கு கிளியரா? ஓகே, இப்ப நாங்க பங்குடைமைக்கு வருவோம். மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் பங்குடைமை வணிகத்தை தொடர்புடைய சரியான கூற்று, நான் எப்பயுமே சொல்லி தந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று வருதாம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், நாங்க முதலாக அதுல இருக்கிற கேள்வியைத்தான் அணுகணும். அது பிறகுதான் மற்ற விஷயங்களை நாங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ரைட், அப்ப பார்த்துட்டோம். இதுல பங்குடைமை வணிகம் தொடர்பாக மட்டும்தான் சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். ரைட், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். முதலாவது பார்ப்போம், பங்காளர்களிடையே எழுத்து வடிவிலான உடன்படிக்கை காணப்படுதல் அத்தியாவசியமானதான்னு கேட்டா அத்தியாவசியமானது கிடையாது. ஏனென்றா 1000 ரூபாய்க்கு மேற்படும் பட்சத்துலதான் நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அத்தியாவசியம் என்று சொன்னா அது பிள்ளை. உடன்படிக்கை அவசியம் என்று சொன்னா அது ஒத்துக்கலாம், அத்தியாவசியம் என்று சொல்ல முடியாது. ரைட், அப்ப அது பிள்ளை. வியாபார பேர்பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் அத்தியாவசியமானதுன்னா அதுவும் பிள்ளை. ஏன்னா பொது பேர்ல இருந்தா பதிவு செய்யலாம், அத்தியாவசியம் என்று கிடையாது. சட்ட ஆளுமை காணப்படுவதில்லை. பங்குடைமையில சட்ட ஆளுமை இருக்காது, அது சரி. ஆக கூடிய பங்காளர் எண்ணிக்கை பங்குடைமை உடன்படிக்கை தீர்மானிக்குது, பிள்ளை. இப்ப யாரு தீர்மானிக்கிறா? 2007 ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துலதான் காணப்படுது. அப்ப 20 பங்காளர்கள் இருக்க முடியும். குறைஞ்சது பங்குடைமை கட்டளை சட்டம். அடுத்தது பார்ப்போம், பங்காளர்களின் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படவில்லை. எஸ், வரையறுக்கப்படலைன்றது ரைட். இப்ப என்ன ஆன்சர்? சியும் இயும் மட்டுமாக காணப்படும். சி, இ ஆகிய மட்டும் என்று சொல்கின்ற 2வது ஆன்சராக வரும். சரியா? அப்ப இந்த விஷயமும் உங்களுக்கு கிளியர். அப்ப அந்த விடயத்திலிருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இதுக்கான ஆன்சரை டக் டக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகிறோம். சரியா? இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இப்ப எத்தனையாவது பார்க்கணும்? 8வது பார்க்க வேணும். இப்ப 8வது பார்ப்போம். வரையறுத்த பொது கம்பெனி ஒன்றின் இயல்பு அல்லாதது. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றினுடைய இயல்பு அல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிங்கிறது தான் அண்டர்லைன், அதே மாதிரி அல்லாததுன்றதும் அண்டர்லைன். அப்ப இங்க பார்ப்போம், முதலாவது என்ன கேட்டிருக்கிறாங்க,
பங்குதாரர் எண்ணிக்கையின் மீது உச்ச நிர்ணயமின்மை. சரியா பிள்ளையா? அது சரி. ஏன்னா பங்குதாரர்களுடைய உச்ச எண்ணிக்கை அதுல வரையறை இல்லைங்கிறது சரி. அதனால அது வராது. முதலாவது என்ன செய்யாது, வராது. அடுத்தது பங்காளர் எண்ணிக்கையின் மீது பணிப்பாளர் எண்ணிக்கையின் மீது உச்ச நிர்ணயமின்மை. எஸ், இரண்டிலையுமே, அதாவது பொதுவாக இருந்தாலும் சரி தனியாரா இருந்தாலும் அது உச்ச வரைமுறை ரெண்டிலையும் இல்லை. அப்ப அது சரியான ஆன்சர். இங்க அல்லாதது கேட்கறதுனால அது வராது. பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடுதல் கட்டாயமானது. அது என்னது? அதுதான் ஆன்சராக வரும். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏனென்றா பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடுதல் கட்டாயம் இல்லை. பட்டியலிடாத கம்பெனி என்றும் இருக்குது, பட்டியலிடப்படாத கம்பெனி என்றும், பட்டியலிட்டது பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்றும் இருக்கு. அப்ப ஒன்று லிமிடெட் என்னும் இன்னொன்று பிஎல்சி என்று இருக்கும். அப்ப அதுதான் ஆன்சராக வர முடியாது. அதுதான் அல்லாதது. மத்த ஆன்சரையும் பார்த்துருவோம். பங்கு லாபங்களை பிரேரிப்பதற்கு முன்பு கடன் கொடுத்து தீர்க்கும் ஆற்றல் பரிசோதனை தேவையானது. எஸ், சால்வென்சி டெஸ்ட் ஒன்னு பண்ணுவாங்க. ரைட்? அது பங்கு லாபத்தை வழங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிசோதனை ஒன்று நடக்கும் கணக்கு தொடர்பாக. சோ அந்த சால்வென்சி டெஸ்ட் வந்து நாங்க பண்ணி போட்டு தான் என்ன செய்யணும், பங்கு லாபங்களை பகிரணும் என்று சொல்லிட்டு பொது கம்பெனிக்கும் அதுவே வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிக்குன்னா அது அவசியம் இல்லை, ஆனா செஞ்சு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப அதனால இந்த ஆன்சர் சரி என்ற பட்சத்துல அவர் என்ன செய்ய மாட்டார், அல்லாததுங்கிறதுனால அவர் வரமாட்டார். அடுத்தது பார்ப்போம். பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஆற்றல் என்னத்துக்கு இருக்கு? பொது கம்பெனிக்கு இருக்கு, தனியார் கம்பெனிக்கு தான் கிடையாது. அப்ப இது சரியான ஆன்சர் என்ற பட்சத்துல அல்லாததுன்னு கேட்கறதுனால அதுவும் வரமாட்டார். அப்ப என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? மூன்றாவது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். அது ஓகே. மற்றது பாருங்க, அது வந்து அவ்வளவு பெருசா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு ஆன்சர் எடுத்துடலாம். முயற்சியாளர், அதுக்கு முதல் கேள்வி, பின்வருவற்றுள் மிகச் சரியான கூற்றை தெரிவு செய்க. முயற்சியாளர் ஒரு வணிகர் ஆவார். முயற்சியாளர் ஒரு வணிகர் ஆவார். எஸ், முயற்சியாளர் ஒரு வணிகராக இருக்க முடியும். முயற்சியாளர் ஒரு முகாமியாளராக இருக்க முடியும். முயற்சியாளர் ஒரு தொழில் வாண்மையாளராக இருக்க முடியும். முயற்சியாளர் ஒரு பகுப்பாய்வாளராக இருக்க முடியும். முயற்சியாளர் ஒரு வாய்ப்பை தேடுபவராக இருக்க முடியும். இதுல வரைவிலக்கணத்துல எது வரும் என்று சொல்லி பாருங்க. இப்ப இது மாதிரியான கேள்விகள் வரும்போது மிக முக்கியமாக நுண்ணிப்பாக சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். ஏனென்று சொன்னா இதுல இருக்கிறது எல்லாமே சரி, ஆனா மிகச்சிறந்த அல்லது மிக பொருத்தமான பதிலை நாங்க தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே முயற்சியாளர் என்று சொல்றது புதிய வாய்ப்புகளை கண்டறிவார். ஏன்னு சொன்னா தன்னுடைய வணிக முயற்சியில புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு புதிய விஷயங்களை படைப்பாரு. அப்ப அதைத்தான் முயற்சி ஆண்மை என்று சொல்லிட்டு மிக பிரதானமாக மிகச்சரியான விடையாக நாங்க சொல்ல முடியும். அதனால கூடிய அதுல மினக்கிட தேவையில்லை. ஆன்சர் ஐந்தாவதாக காணப்படும். ஐந்தாவதாக காணப்படும். அடுத்த கேள்விகளை நாங்க பார்க்கும்போது அவ்வளவு மினக்கிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக பார்க்க முடியும். பின்வருவனவற்றுள் வாய்ப்புகளை ஏற்க முடியாத நிதி நிறுவன வகை. வாய்ப்புகளை ஏற்க முடியாத நிதி நிறுவன வகை அப்படின்னு சொல்லும் போது நாங்க இதுல ஐடென்டிஃபை